இந்த காரால் அண்ணன் தங்கச்சிக்குள்ள பிரச்சனை. இந்த விஷயம் தெரிஞ்ச போலீஸ் 2 பேரையும் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. இது சம்பந்தமா ஜுவல்லரி மேனேஜர் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. நகையை இவன் வாங்கி இருக்கிறான், கூப்பன் இந்த பொண்ணு தான் போட்டு இருக்கா. இப்ப இந்த கார் யாருக்கு சார் சொந்தம்? அந்த பில்லு யாருகிட்ட இருக்கோ அவங்க தான் சொந்தம் சார். அப்போ பில்லு யார்கிட்ட இருக்கு? பொண்ணோட அண்ணன் என்கிட்ட இருக்குன்னு சொல்றான். கூப்பன் எழுதினாலே அவளுக்கு 1 லட்சம் பில் உன்கிட்ட இருக்கிறதுனால நம்ம பேசிக்கலாம் சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி வச்சிட்டாரு. போலீஸ்காரர் கதையில இனிமேதான் ட்விஸ்ட் இருக்கு. பில்லு பொண்ணோட அண்ணன் கிட்ட இல்ல. இப்போ 2 பேருமே பிளான் பண்ணி ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த வீட்ல இருந்து பில் எடுக்க பிளான் பண்றாங்க. சைக்கிள் கேப்ல இந்த பொண்ணு ஆட்டைய போட்டுட்டா. இதுல காமெடி என்னன்னா, ஹீரோயின் அம்மாவுக்கு வாசிக்க தெரியாது, இருந்தாலும் படிக்க தெரிஞ்ச மாதிரியே மேட்ச் பண்றா பாருங்க. அல்டிமேட் இருக்கும். இப்ப ஹீரோயின் அண்ணன் கிட்ட எனக்கு எல்லா விஷயம் தெரியும், நீ தங்கச்சிக்காக எதுவும் செய்ய மாட்ட. அந்த பில் என்கிட்ட தான் இருக்கு. 10 லட்சம் மதிப்புள்ள காரு உனக்கு 5 லட்சம், எனக்கு 5 லட்சம். டீல் ஓகேவா? வேற வழி இல்லாம அண்ணனும் ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு. சரியான பங்கம் பண்ண போறாங்க.